ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான தால்சா சாம்பார் வைக்க போகிறோம். தக்காளி, மாங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், கத்திரிக்காய், நம்ம வீட்டு குழம்பு மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். மல்லியில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி 2 கிளாஸ் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ பருப்பு சேர்த்துக்கிடுவோம். பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்ந்துருக்கு. 100 பருப்பு, 50 கடலைப்பருப்பு. சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிட்டு இப்போ தாளிசம் போடுவோம். கொஞ்சம் புளி கரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் லைட்டாக புளி கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்படி சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நெய்ச்சோறுக்கு, பிரியாணிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சட்டி காய வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். வெந்தயம், சீரகம், 3 மிளவத்தல், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். எண்ணெய் அதில் சேர்த்துருவோம். தாளிசத்தை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே மாதிரி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.